சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த மங்களகரமான வியாழக்கிழமையில் இந்த நேரத்தில் இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் பெற்ற பிள்ளைதான். என்னுடைய பொக்கிஷம்தான் நீ. அந்த சிவபெருமானின் அருளாலும் இந்த சாயியின் அருளாலும் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கியது. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறப்போகிறது. நீ இது நாள் வரை எதிர்பார்த்தபடியே பேரொளி வெளிச்சத்தை நோக்கியே உன் வாழ்வு இனி நகரப்போகிறது. இனிமேல் உன் வாழ்வில் பயமே உனக்கு இருக்காது. சோர்வு, கவலை, கண்ணீர் என்று எதுவுமே உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் உன் மனதை சூழ்ந்து கொள்ளவும் கொள்ளாது. நான் அதை விட்டுவிடவும் மாட்டேன். என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயப்பா. நீயாக என்னை தேடி வரவில்லை, அப்படி வரவும் முடியாது. நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்து உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உன்னை என் பக்கமே வைத்து கொண்டும் இருக்கிறேன். என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் எல்லாம் எப்பொழுதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. கஷ்ட காலம் முடியும் தருவாயில்தான் அவர்களை என் பக்கம் நான் திருப்பி விடுவேன். இது நாள் வரை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருந்தது எல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கடைசி நேர சோதனைகள்தான். அப்படியாப்பட்ட சோதனை கட்டத்தில் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு, என்னை மட்டுமே மனதார நம்பிக்கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் உன்னால் மிக எளிதில் தாண்டிவிட முடியும். உன்னுடைய நம்பிக்கையையே துடுப்பாக வைத்துக்கொள். உன்னுடைய பொறுமையையே படகாக வைத்துக்கொள். எத்தனை ஆழமான கடலாக இருந்தாலும் வெகு சுலபமாக உன்னால் தாண்டிவிட முடியும். தாண்டி வந்துவிடவும் முடியும். நான் அதை உனக்காகவே உருவாக்குவேன். எப்படி என்று பார்க்கிறாயா? ஏனென்றால் உன்னோடு நானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னோடு பயணம் செய்து கொண்டிருப்பது உன் சாயப்பா. அதனால் கவலைப்படாமல் இரு. என்னை முழுவதுமாக நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. வீர நடை போடலாம். வாழ்க்கையில் வென்றே காட்டலாம். என் கண்களை பார். எல்லாமே உனக்கு புரியும். ஒரு புது புத்துணர்ச்சி புரியும். புது புத்துணர்ச்சி உன் மனதிற்கு தெரியும். உன்னை விழவைக்கவா அல்லது உன்னை அளவைத்து கொண்டவா நான் உன்னை என் பக்கம் திருப்பியிருக்கிறேன். நான் தீட்டிய திட்டம், உனக்காக நான் வழிவகுத்த திட்டம் எல்லாம் நிறைவேறும் காலமும் நேரமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கப் போகிறாய். மிகப்பெரிய ஏற்றத்தை அனுபவிக்கப் போகிறாய். எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உன்னை மீட்டெடுப்பேன். இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு பார்த்திருந்த அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கும். சுகமாகவே இருக்கும். மகிழ்ச்சியோடு இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றாலே உன் ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். நான் இருக்கிறேன். நமக்கு நல்ல நேரம் வராதா, வந்துவிடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த நாட்களெல்லாம் முடிந்துவிட்டு அந்த கால நேரமே உன்னை தேடி உன் கைகளில் வந்து கூடப்போகிறது. சந்தோஷமாக உன் வாழ்வு மாறப்போகிறது. ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாகவே இருக்கிறேன் என்று நீ சொல்லும் நேரம் வந்துவிட்டது. சாயப்பா உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அப்பா இருக்கிறேன் உன்னுடனேயே. இது நாள் வரை நம்பிக்கையோடு நீ ஏற்றி வைத்த தீபம் வீண் போகவில்லை. உன் வாழ்வில் அந்த தீபமே உன்னை பிரகாசிக்க வைக்கப் போகிறது. பேரொளியாய் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில்
பல திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு மிளிரும். பிரியமே, எதற்காக நீ காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது உன் வாழ்வில். மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூடிய விரைவில் உன்னையே நீ வெறுத்து விடுவாய். வாழ்வில் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றிருக்கிறார்கள். உன்னை யாராவது ஏளனமாக பேசினார்களோ இழிவாக பேசினாலோ அவர்களிடம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து உனது வெற்றியை அவர்களுக்கு பதிலாக கொடு. கோபம் வந்துவிட்டால் வார்த்தைகளை அளவே இல்லாமல் கொட்டிவிட்டு பின் மனம் வருந்தி அழுவதாலோ வருந்துவதாலோ எந்த தீங்கும் ஏற்படாது, எந்த நன்மையும் ஏற்பட்டு விடாது. குழந்தையே, இந்த சக்தி வாய்ந்த வியாழனில் அதிர்ஷ்டம் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து விட்டேன். அதிர்ஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அனைத்து சௌபாக்கியங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். மனக்கவலையாக இருக்கும் பொழுது, மன சோர்வாக இருக்கும் பொழுதும் உன்னுடைய கவலைகளை யாரிடம் சொல்லிவிடலாமோ, யாராவது வருவார்கள் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடலாம் என்று எண்ணாதே. ஏனென்றால் உன்னுடைய சோகங்களையும் மனவேதனைகளையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. உன்னை உண்மையாக நேசிக்கும் நபரால் தவிர வேறு எவராலும் உன்னை புரிந்து கொள்ளவும் முடியாது. நான் உன்மேல் முழுமையாக அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன். எந்த தீங்கு வந்தாலும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் வேலையை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து உனக்கு என்ன மனவேதனை இருந்தாலும் மன சோர்வாக இருந்தாலும் அனைத்தையும் என் காலடியில் கொட்டிவிடு. என் சுவாசமே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இப்படி நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன்னை நகையாடுவதற்கு அனைவரும் வருவார்கள். வந்து ஏளனமாக உன்னை பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் உன் மனதை தேற்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. அப்படியில்லாமல் நீ ஒரு தவறு செய்து பார், உடனே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வருவார்கள் உன்னை குறை கூற, உன்னை நகையாட. குழந்தையே, உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்கள். உன்னை போல் மற்றவர்களையும் எண்ணி எண்ணி அவர்களிடம் அனைத்தையும் கொட்டிவிடாதே உன் மனதில் உள்ளதை. கண்மணியே, உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று நீ விரும்பினாயோ, ஆசைப்பட்டாயோ, அதற்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை வைத்தாயோ, அதன்படியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கடலின் நீரலைகள் கரையை வந்து தொட்டுவிட்டு மீண்டும் கடலுக்குள்ளேயே செல்கிறது. அந்த நீர் என்றுமே நிரந்தரமாக கரையிலேயே இருக்கவும் முடியாது, இருக்கவும் இயற்கை அனுமதிக்காது. அதுபோலத்தான் நம் காலை வந்து சரணடையும் கஷ்டங்களும் நம் கால்களை வந்து தொட்டுவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு நம்மை விட்டு சென்றுவிடும். எனவே வந்திருக்கும் கஷ்டத்தையும் துன்பங்களையும் நினைத்து நினைத்து வருந்தாதே. சாயியின் பாதத்தில் சரணடைந்துவிடு. உனக்கு வந்திருக்கும் கஷ்டம் உன்னை தொட்டுவிட்டு உன்னை சரி செய்துவிட்டு வாழ்க்கையை என்ன என்று புரிய வைத்துவிட்டு உன்னையே சுத்தப்படுத்திவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். இதுதான் வாழ்க்கை. மலை போல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும். இனி உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாகவே வாழ்வாய். உன் வேதனையை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரித்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய சிரிப்பு மறந்தும் கூட மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படி சிரித்து விடாதே. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன்னை ஏளனமாக பேசினவர்கள்,
உன்னை வெறுத்தவர்கள், உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் கீழே விழும் தருவாயிலும் கூட அவர்களை கைப்பிடித்து மேலே தூக்கிவிடும் நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனை. உண்மையான இறைவனின் அருள், உண்மையாக இறைவனின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கிறது என்றால், பரிபூர்வமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், கஷ்டங்கள் நம்மிடம் வராமல் இருப்பது அல்லவே அல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் துயரங்கள் நம்மை சேர்ந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நாம் மீண்டு வருவதே இறைவனின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதற்கான முதல் அறிகுறி. நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், ஒவ்வொரு போராட்டத்திற்கும், ஒவ்வொரு வழிகளுக்கும் நிச்சயமாக பதிலுண்டு. அதற்கான தீர்வும் உண்டு. யாராவது ஒருவர் உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னிடம் வந்து பேசினாலோ, தவறாக உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசினார்களோ, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன் வாழ்க்கையை கஷ்டத்திற்கு ஆளாக்கும் என்ற எண்ணத்தோடு இருந்தாலோ, நீ அமைதியாக இரு. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அமைதியாக பொறுமையாக இரு. அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தால் எப்படி அவர்களுக்கு புரியுமோ அந்த விதத்தில் நான் அவர்களுக்கு தக்க பதிலை தகுந்த சமயத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். காலத்தோடு சேர்ந்து நானும் அதற்கான சரியான வேலைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளையெல்லாம் விலக்கி ஒளிமயமாக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை உனக்கு மேலும் மேலும் வழங்கவே நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கி சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். எது வந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து செய்து நிச்சயமாக உன் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். தேவையில்லாத உன் மனதில் நடக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து வேதனைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, கவலைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை என்பதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். எது தேவையோ, வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை மட்டுமே உன் சிந்தனையை மனதில் வளர்த்துக்கொள். மற்ற விஷயங்களை, உன் வாழ்க்கைக்கு எது தேவை தேவையில்லை என்பதை பிரித்து பார்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. சுபிக்ஷமாக உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். நான் சர்வ சக்தி வாய்ந்தவர், எனக்கு துணையாக சாயி இருக்கிறார் என்று மனதில் தீர்க்கமான சிந்தனையை ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு உன் பாதையில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. உன் பாதையில் எந்த தடைகள் வந்தாலும், தடங்கல்கள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு வீர நடை போட்டுக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வெற்றியடைவதற்கே. அதை விட்டுவிட்டு வேதனையாக இருப்பதால் என்ன பயன்? எத்தனை சகிப்புகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை மன்னிப்புகள் உன் வாழ்வில்தான். ஆனாலும் கஷ்டம் குறைந்த பாடில்லை, சோதனைகளும் குறைந்த பாடில்லை, பிரச்சனைகளும் தீர்ந்த பாடில்லை. இவை அனைத்தையும் சாயப்பாவிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று 1000 கேள்விகள் உன் மனதிற்குள் வைத்துள்ளாய். கேட்டால்தான் கிடைக்குமா? நன் சாயப்பாவிடம் கேட்டு கேட்டுத்தான் அனைத்தையும் பெற வேண்டுமா என்ற கேள்வி உன் மனதில் தினம் தினம் எழுது கொண்டுதான் இருக்கிறது. தினம் சாயப்பாவின் நாம ஸ்மரணையோடுதான் நீ உன் வாழ்வை, நீ உன் ஒவ்வொரு விடியலையும் துவங்குகிறாய். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், துயரங்கள் உன் வாழ்வை சூழ்ந்து இருந்தாலும், என்னை பூஜிப்பதற்கோ எனக்கு உணவு அளிப்பதற்கோ மறந்துவிடாமல் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டிவிடும் என் அன்பு பிள்ளைக்கு
நான் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்து விடுவேன் என்று உன் மனத்தில் தோன்றுகிறதா? நிச்சயமாக மாட்டேன். உன் சாயப்பாவை அப்படியா நீ புரிந்து கொண்டது? கண்மணியே, கண்களை மூடிக்கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு செல்லாதே. நாளை உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாகிறது. உனக்கான புது வாழ்வு பிறக்கப் போகிறது. நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கிறது என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். நாளை விடியல் உனக்காகவே விடியும். நாளைய பொழுது உனக்காகவே மலரும் என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதுக்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு நிச்சயமாக அமையும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே வாழ்வில் நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது வந்து கொண்டே இருக்கும். தீயது நினைத்தால் தீயதாகவே நடக்கும். நம் எண்ணம் போல் நம் வாழ்வுதான். இத்தனை காலம் உன் வாழ்வில் நடந்த அத்தனை சோதனைகளையும் பெரும் முயற்சியோடு தாண்டி வந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் சந்தோஷ காலம் ஆரம்பமாகிறது. நாளை ராஜயோக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய. தேவையில்லாத கவலை நம் மனதில் எதற்காக வருகிறது? எதுவெல்லாம் தேவை என்று நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோமோ அது நம் கூடவே வரப்போகிறதா என்ன? நம் கூடவே அது வரப்போவதே இல்லை. எதை எடுத்து வந்தோம் நாம் அதை எடுத்து போவதற்கு? ஆசைகளை முதலில் குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொள்ள முயற்சியாவது எடுக்கலாம். நேற்று கவலை, இன்று வேதனை, நாளை சந்தோஷம் என்று வாழ்வு நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பப் போவது இறைவன் ஒருவர் மட்டுமே. எனவே உறுதியாக இறைவனை தேடலாம். உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம். நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம்,
முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து, அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து, பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல், உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காடப் போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே.
அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்துக்கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன் புன்னகையோடு முகம், உன் புன்னகையான முகம் அந்த துன்பத்தையும் உன்னை விட்டு ஓட ஓட விரட்டிவிடும். நான் கூறுவது சரிதானே? நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சேர்த்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய்? நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன். நீ என்னிடம் கேட்டதை தரவே நான் காத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காது என்று எவராலுமே நிர்ணயம் செய்து கூறவே முடியாது. விதி என்னும் மாய விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, அனைவருமே ஒன்றுதான் விதியின் முன்னால். மேடு பள்ளமும் குண்டும் குழியும், இன்பமும் துன்பமும், உன் வாழ்க்கை பயணமும் எல்லாமே ஒன்றுதான் என் பிள்ளையே. எது வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். பயப்படுவதால் அங்கேயே நின்றுவிடவும் முடியாது, நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் நாம் செல்லும் பாதை எத்தகையது என்பதை யாராலுமே தீர்மானம் செய்யவே முடியாது. ஆனாலும் உன் பாதை எப்படிப்பட்டது, நீ எப்படி வாழ வேண்டும், அந்த பாதையில் எப்படி உன்னுடைய அடி எடுக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள்ளேயே இருந்து அனைத்தையும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பவன் உன் சாய் அல்லவா? எப்பொழுதுமே சரியான திசையில், சரியான பாதையில் இப்படி சென்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைய முடியும் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாதானே. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் ஒரு ஒளி உனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில், சரியான திசையில் சென்று கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வழியை நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். நீ செல்லும் பொழுது உனக்கு துணையாக வரும் வழிப்போக்கல்களின் இரைச்சல்கள் எப்பொழுதுமே உன் மனதிலும் வாழ்க்கையிலும் காதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் அமைதியாக உன் மனதிலிருந்து சொல்லும் அத்தனை வழிகளையும் நீ கேட்க முடியாமல் சில சமயம் தவறான பாதையில் சென்று விடுகிறாய். ஆனால் நானும் உன்னுள்ளேயே தானே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் வழி நேர்ந்தால், செல்லும் எண்ணம் நேர்ந்தால் உன்னை கயிறு கட்டி இழுக்கும் பறவையைப் போல உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன் மனதிற்கு ஒரு கடிவாளத்தை போட்டுவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் வாக்கு, சாயப்பாவின் அறிவுரைப்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள்.
உன்னுடன் பயணம் செய்யும் யாராக இருந்தாலும் உன் பயணத்தை திசை திருப்ப, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் இலக்கை அடைய விடாமல் தடுக்க உன்னை எப்படியாவது திசை திருப்ப எண்ணுவார்கள். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காமல் செல்லும் பாதையில் குறிக்கோளை மட்டுமே நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறிக் கொண்டே இரு. வாழ்க்கையை ஜெயித்தே காட்டலாம்.